இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது வெள்ளூர் ஸ்டார் ராஜா ரூபா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியாகவும், வெளிநாட்டில் வேலை செய்யும் ஸ்டார் ராஜாவுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டுமாயும், பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டுமாயும், விருதுவயல் அடைக்கலசாமி குடும்பத்தில் மரித்த உபகாரம் மேரி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், வலிச்சப்பட்ட ஸ்டீபன் கோகிலா குடும்பத்தில் மரித்த ராகுல் என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கோட்டைப்பட்டினம் பாக்கியம் ஜீவிதா குடும்பத்தில் சிவைக்கின் வேதம்மாள் அருள்தாஸ் அந்தோணி அந்தோணியம்மாள் செங்கோல்ராஜ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மூலவயல் மரியசீலா குடும்பத்தில் மரித்த மரிய ஆரோக்கியம் சுத்தன் சந்தன் பிச்சை ஜெயராஜ் டெய்சிராணி ஜூலியஸ் ரீட்டா அம்மா ஜவமாலை இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மூலவயல் ஆரோக்கியதாஸ் குடும்பத்தில் மரித்த பரிமளராஜா அருளப்பன் இலைப்பாற்றிக்காகவும், ஏமவயல் அருளாந்து குடும்பத்தில் புதிதாக மரணமடைந்த இளையராஜாவுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மகாங்காவையில் ஆரோக்கியதாஸ் ரீட்டா மேரி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் சுகத்திற்காகவும் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. ஏமவயல் அருள் தாமஸ் எடிசன் இன்று நடக்கும் டெட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமாய் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. கொடிக்குளம் அந்தோணியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் சுக வேண்டியும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. மரணாங்கனி கிரேசின் ஜெசிந்தா குடும்பத்தில் மறைத்த ஆரோக்கியமேரி ராயப்பன் அற்புதமேரி சந்தன பிச்சை சவரமுத்து அண்ணமாள் ரோமன் காஷ்மீர் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், வணிச்சப்பட்டினம் புலமினா குடும்பத்தில் மறைத்த மிக்கேல் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றுகள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. மூலவயல் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று நடக்கவிருக்கின்ற மரிய டென்னிஸுக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடி நடக்கவும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. நாமும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுமாக. அன்புக்குரியவர்களே, உலகம் அனைத்தும் இந்த ஆண்டு மாபெரும் ஜூபிலி என்று ஆண்டவர் இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி விழாவை கொண்டாடுகிறோம். அதுதான் நாம் இங்கே கூடி வந்ததற்கான முக்கியமான காரணம். இயேசுவின் பிறப்பை ஒரு ஆண்டு முழுவதும் நம்முடைய மறை மாவட்டத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை சிறப்பாக ஆவுடையார் கோயில் மறைவட்டத்திலே இன்று நாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஜூபிலியிலே நமக்கு தரப்பட்ட மையமான செய்தி நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நம்மை முன்னோக்கி இட்டு செல்வது, ஏதோ ஒன்றை தேடி பயணிப்பது. ஆக இந்த பயணம் என்ற திருச்சபை வாழ்க்கையில நாம் இயேசுவை தேடி பயணிக்கிறோம். இயேசுவை தேடிய பலர் இயேசுவை கண்டு ஆசீர் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த பயணம் என்பது நாம் நம்பிக்கையோடு பயணிப்பது போல நம்மோடு பயணிக்கிறவர்களுக்கும் அந்த ஆண்டவர் மீதான நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். ஆகவேதான் நம்முடைய மறைமாவட்ட ஆயர், மறைவட்ட அதிபர், இந்த மறைவட்டத்தில் இருக்கிற மேய்ப்பு பணி மையத்தினுடைய இயக்குனர் மற்றும் பல பணிக்குழுக்களின் தலைவர்கள் இங்கு வந்து நாம் நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். இந்த பயணத்தில் நாம் ஒருவர் மற்றவருக்கு அந்த நம்பிக்கையை விதைத்து செல்ல வேண்டும். காரணம், நாம் நம்புகிற கடவுள் கைவிடாதவர். அவர் கொடுத்த வாக்கையும் விடுத்த அழைப்பையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளாதவர். ஆகவே அதே நம்பிக்கையோடு செல்வோம். இதனுடைய நிறைவு விழா தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலே மிக சிறப்பாக இருக்க போகிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் நம்முடைய மறைவட்டத்தினுடைய தலைமையகம் ஆவுடையார் கோயிலே மாலை ஆயரோடு கொண்டாடுவோம். பின்பும் டிசம்பர் 5ஆம் தேதி
அறந்தாங்கி பங்கிலும் ஒரு பெரிய ஜூபிலி விழாவாக நம்முடைய ஆயர் தலைமையில் கொண்டாட போகிறோம். ஆகவே இது போன்ற விழாக்கள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கட்டும். நாம் நம்புகிற தேவன் கடவுள் இயேசு ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தவர், நமக்காக இதையும் செய்வார். உங்கள் துக்கங்கள், கஷ்டங்கள், எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ள ஒரு துருப்பு இருக்கிறது, அது இயேசு ஆண்டவர். அவரை பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் நம் மகிழ்ச்சிக்கும் நம் கொண்டாட்டத்திற்கும் காரணம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றங்கள், குறைகள், நம்முடைய பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் நமக்கு ஆழமான நம்பிக்கையை, ஆழமான விசுவாசத்தை கொடுக்க உருக்கமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்கத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. புகழ்கின்றோம், மை வாழ்த்துகின்றோம், மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். முதுமேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகிறோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்று பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2 இறுதியாக. இதோ சூளை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டு எரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார்.
மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அது உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்கின். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 5-19 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவரிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விடாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார்.
கிறிஸ்துவின் நற்செய்தி. அமர வேண்டாம். உமக்கு புகழ். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமுள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். எந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலியில் அவல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் மாண்புக்குரிய மது திருமன் நாங்கள் ஒப்புக்கெடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவருமிட விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி பன்னிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பங்கின் பாதுகாவலியுமான புனித அமல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் வரமுறை உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனே அப்பா தந்தை என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு நன்றாக இருட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே தேவையான இடத்திலே தேவையான அளவு நல்ல மழை பொழிந்து அதன் வழியாக இந்த ஆண்டு சிறப்பான விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அது பெயர் தூயது என போற்ற பெறுக, அது ஆட்சி வருக, அது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அமைதி நிறைந்த உள்ளத்தோரா இந்த ஜூபிலியை சிறப்பாக கொண்டாடும் நேரத்தில் அனைவருக்கும் ஹாப்பி ஜூபிலி என்று சொல்லி எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நம் அனைவரையும் காத்து வழிநடத்தி அரவணைத்து அன்பு செய்கின்ற அன்பின் தெய்வம். விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உறவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உறவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். எழிற்கொண்ட வண்ணா உன் மணக்கோலம் பாட, விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் ஏக நேரங்கள் நீள, நான் இன்று உளமாடினேன். எழிற்கொண்ட வண்ணா உன் மணக்கோலம் பாட, விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் ஏக நேரங்கள் நீள, நான் இன்று உளமாடினேன். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகினேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பங்கு மன்ற உறுப்பினர், செயலாளர், துணைத் தலைவர், நீங்க ஒவ்வொருவருக்கும் சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.